Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நிதிநிலை அறிக்கையை கொடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி மரிய வில்சன் வெளியிட்டார். அது ஒரு விவாதமாச்சு. அதனைத் தொடர்ந்து மின்சார வாரியத்தின் சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு அந்த துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லி வந்தார். அது இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார். மின்துறைக்கு மொத்தமாக 2.47 லட்சம் கோடி கடன் உள்ளது. மின்வாரிய வரலாற்றிலேயே கடந்த ஆட்சி காலத்தில் தான் அதிக வருவாய் ஈட்டப்பட்டு அதே நேரம் அதிக செலவிடல் நடந்திருக்கிறது. அதே நேரம் 2026ஆம் ஆண்டில் மின்வாரியத்தின் கடன் 87,399 கோடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு வரவு இருந்து செலவு இருந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. திமுக விஞ்ஞான ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, அதை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாரு. இந்த வெள்ளை அறிக்கை சாராம்சம் என்னவென்றால், கடந்த மக்களும் கஷ்டப்பட்டாங்க, கடந்த காலத்தில் தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, மின்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, யார் பலனடைந்தார்கள் என தெரியல. அதைத்தான் எல்லா பக்கமும் நாங்கள் தேடி பார்க்குறோம், தேடிக்கொண்டு இருக்கிறோம், எல்லாமே செலவினமாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. முதல்வர் விஜய் தலைமையில் ஆட்சி அமையவில்லை என்றால் மின்வாரியம் தனியார் மயமாகி இருக்கும், மின்வாரியத்தை மேம்படுத்த வேண்டிய பணிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே நீங்கள் கேள்வியில் ஆரம்பித்த மாதிரி நிதி அமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கும் மின்சார வாரிய அமைச்சர் வெளியிடுகின்ற வெள்ளை அறிக்கைக்கும் வாசகர்களாகிய நாம எந்த கோணத்தில் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் கேள்வியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கு வருவதற்கு முன்பு அதிகபட்சமான கடன் பழைய ஆட்சி செய்துள்ளது என்று மரிய வில்சன் நிதி அமைச்சர் சொன்னது, அதனுடைய புள்ளி விவரங்களை சரியான வகையில் பெற்று நமக்கு கொடுக்காதது அந்த வெள்ளை அறிக்கையின் பலவீனம். இன்னைக்கு நிறைய பொருளாதார அறிஞர்கள் அந்த வெள்ளை அறிக்கைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், வளர்ச்சி திட்டங்கள் வித்தவுட் வருவாய், இந்திய மாநிலங்களிலேயே வளர்ச்சி திட்டங்கள் வித்தவுட் வருவாய் அதிகபட்சமாக செய்கின்ற மாநில அரசுக்கு நிதி செலவினம் இருக்கும். வருவாய் பற்றாக்குறை, அந்த வருவாய் பற்றாக்குறையை ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நம்முடைய தமிழகம் அதில் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை குற்றச்சாட்டு மனோபாவத்தில் சொல்லாமல் மாற்று வழிகளை சொல்லக்கூடியதுதான் வெள்ளை அறிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய வெள்ளை அறிக்கை குற்றச்சாட்டு, சரியான புள்ளி உரங்கள் இல்லாது மக்கள் மத்தியில இது எடுபடாம போச்சு. ஆனால் மின்சார வாரியம் நிதி சுமையை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிதி நிறுவனம். இப்போ நீங்க கேள்வியில சொல்லும் போதே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருந்தால் இது தனியார் மயமாக போயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றதுடைய மீனிங் என்ன? நீங்க தனியார் மயத்தை நோக்கி இந்த மின்சார வாரியத்தை கொண்டு போக மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா நல்லது. ஆனா ஏற்கனவே உங்க பக்கத்துல நீங்க அறிக்கை பேசும்போதே உட்கார்ந்துருக்கிற ஐஏஎஸ் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ராதாகிருஷ்ணன். அவர் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள்ல ஒருத்தர். அவர் தான் மின் விநியோகத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று சார்ட் போட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமாக டான்ஜெட்கோவாக மின்சார வாரியம் மாறியதில் கூடுதல் செலவினங்கள் தேவையற்ற இடங்களில் மின்சார வாரியம் செய்திருக்கிறது. நம்ம போன பேட்டியிலேயே சொன்னோம், மின்சார ஊழியர் சங்கங்கள் இடைவெளியை சரி செய்து மக்களுக்கு மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் மிகப்பெரிய தொய்வு இருக்கிறது. அந்த வேலைக்கு ஆட்களே கிடையாது. ஆளே இல்லாம எப்படி மின் தடையை சரி செய்ய முடியும்? இந்த கேள்வி நம்முடைய ஏற்கனவே உள்ள பேட்டிகளில் சொல்லியிருக்கோம். நீங்க வெள்ளை அறிக்கையில பேசும்போதே சொல்லிட்டீங்க, இத்தனை ஆட்களை நாங்கள் பதவி உயர்வு செய்கிறோம், இத்தனை ஆட்கள் கேங்மேனுக்கு நாங்க வேலை கொடுக்க போறோம், இந்த ஆண்டு நாங்க 49,865 கோடி ரூபாய்க்கு நாங்க திட்டம் வைத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க.
அதோட சேர்த்து நீங்க பிரசன்ட் பண்ணும்போது என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொன்னா, நாங்க புரிஞ்சுக்கிட்டது நீங்க சொன்ன வெள்ளை அறிக்கையில மின்சார வாரியத்தில் ஆளை போடுறதுல தொய்வு இருக்கு. ஒரு சில ஆளை போய் பார்த்தாதான் போடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சா யாருன்னு சொல்லுங்க, நடவடிக்கை எடுங்க. அதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. பொதுவா மப்பும் மந்தாரமாக இருக்கிறது என்று மழை பெய்யறதுக்கு முன்னால சொல்ற அறிக்கை மாதிரி வெள்ளை அறிக்கை இருக்கக்கூடாது. 335 பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க போன ஆட்சியில. மீதி எல்லாம் வருமானத்துக்காக அல்லது கட்சி ஃபண்டுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு நீங்க பிரசன்ட் பண்ணீங்க. அவங்க இப்போ கட்சி ஃபண்டை சொன்னது ஒரு தடவை தான் விஜய். ஆனா நீங்க வெள்ளை அறிக்கையில கட்சி ஃபண்டை பத்தி பேசுறது நிறைய. நீங்க அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நிர்வாக கட்டமைப்புக்குள்ள அந்த பெருச்சாளி யார் என்பதை அட்லீஸ்ட் பூதாகரமாகவாவது நீங்க சொல்லியிருக்கணும்ல. சொல்லலையே. அரசியல்ல இருக்கக்கூடிய பின் ஆட்கள் தான் காரணம். அப்ப இந்த நிர்வாக அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களாக செயல்பட்டு இருக்கிறார்களா? அந்த 3-4 பேர் மட்டும்தான் இதை பாடுபட்டாங்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை நிர்மல்குமார் அமைச்சரிடம். சரி, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். நீங்க ஏற்கனவே வாங்கின ஒரு பொருளுக்கு சிபிஐ விசாரணை இருக்கிறது. அந்த சிபிஐ விசாரணை இருக்கிற சப்ஜெக்ட்ல மறு விஷயத்தையும் பார்க்கணும். சிபிஐ விசாரணை எதற்காக உருவாக்கப்படுகிறது என்பதை அரசியல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அது சுத்தப்படுத்துகின்ற ஒரு வாஷிங் மிஷின் ஏற்பாடு. ஏற்கனவே மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கையை வச்சன. அப்ப இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சரிடம் ஒரு குழுவை அமைத்து அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கான இழப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அந்த வேலை அப்படியே பெண்டிங்கா இருக்கு அந்த ஆட்சியில. நீங்க இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. சிபிஐ விசாரணை தனியா இருக்கட்டும், அது மோடிக்கும் நம்ம தமிழகத்துக்கும் உள்ள சமாச்சாரம். நீங்க அதுல என்ன செய்யணும்? ப்ரொக்யூர்மெண்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் எந்த வகையில் செய்யலாம், அதன் மூலம் அந்த அரசு நிதிக்கு ஏற்படுத்திய நெருக்கடி இல்லாமல் நாங்கள் இத்தனை 1000 கோடி ரூபாய் சரி செய்திருக்கிறோம்னு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க சொல்ல வந்தது அது இல்லை. அவர் அப்படி செய்தார். ஆகவே அது அப்படி இருக்கிறது. நாங்கள் இந்த வருஷத்துக்கு இந்த திட்டம் வச்சிருக்கிறோம் சொன்னோம். அவங்க அது செஞ்சதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன? பாதிப்பை எப்படி களைய போறீங்க? அதுதானே ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட்டு. ப்ரொக்யூர்மெண்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்க வரீங்க? மொத்தமாக இந்த மின்சார வாரியத்தினுடைய செலவினம் என்பது அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதிகமாக காட்டப்பட்டிருப்பது என்பதனுடைய லூப் ஹோல் என்ன? நீங்க அந்த சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கம், நீங்க இப்ப உருவாக்குற சப்ஸ்டேஷனை வச்சு நீங்க இந்த வருஷம் செய்யறத, இவ்வளவு பவர் கட்டுக்கு அப்புறம் செய்யறத, இவ்வளவு சப்ஸ்டேஷனையும் இன்ஸ்டால் பண்ணாமலேயே வித்தவுட் பவர் கட்டு அந்த ஆட்சி எப்படி நடந்தது? அதை நிர்வாகத்திட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளோ இன்ஜினியர்ல ப்ரமோஷன்ல வந்திருக்கக்கூடிய டீமோ உங்களுக்கு சொல்லுவாங்களே. அதற்கு பதில் என்ன? நீங்க அந்த பதில், அதாவது நீங்க சப்ஸ்டேஷன் இல்லாம அவங்க மெயின்டைன் பண்ண மெத்தடை நீங்க செய்யணும்னு நான் சொல்ல வரல. அப்படி இருந்த அந்த தொழில்நுட்பத்தை அல்லது அந்த சாதுரியத்தை, அந்த திறமையை நீங்கள் ஏன் பயன்படுத்தவில்லை? அதை அப்படியே அறிக்கையில தொட்டும் தொடாமலும் நீங்க வெளியே போயிட்டீங்க. அறிக்கையில மற்ற விஷயங்கள் உங்களுடைய வாய்ப்புக்காக நீங்கள் சொன்னாலும் கூட மின்சார வாரியம் அதிகமான செலவினங்களை உருவாக்கி இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதிகபட்சமான ஆட்களை பணிக்கு எடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு பீரியட் முடிச்சிட்டோம், இன்னொரு பீரியட்ல செய்ய போறோம். நல்லது. அது அந்த ஆட்சி செய்யாமல் இருப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிங்க. அதுல யாராவது ஊழல் செய்திருந்தாங்கன்னா உங்க முதல்வர் சொன்ன மாதிரியே அதுல இருக்கக்கூடிய அந்த துளையை, ஓட்டையை சரி செய்யுங்கள். ப்ரொக்யூர்மெண்ட்ல சிபிஐ சொல்லிட்டாங்க, ஆகவே நீங்க குற்றவாளி என்ற அந்த அந்த அது என்ன சொல்றது, அதிகபட்சமான குற்றச்சாட்டு மனோபாவத்தில் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போவாதீங்க. அப்படி போனீங்கன்னு சொன்னா ப்ரொக்யூர்மெண்ட் உங்களால் பண்ண முடியாது. ப்ரொக்யூர்மெண்ட் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய மின்வெட்டு நிரந்தர மின்வெட்டாக இருக்கும். நீங்க ஒரு வருஷத்துக்கு நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு செய்ய போறோம்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கிருந்து வரும்? வருவாய் மற்ற இடங்களிலிருந்து வாங்குவதில் எங்க செலவு? நீங்க அந்த சிறு குறு தொழில் நிறைய மூடிட்டாங்கன்னு சொல்லி அதற்கு காரணம் டாரிஃப் உயர்வுன்னு சொன்னீங்க.
திருப்பூர்ல போய் அந்த திருப்பூர் முதலாளிகள் கொடுத்த பேட்டியை மறுபடியும் படிச்சு பாருங்க. சிறு குறு தொழில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் அடுத்தடுத்த வரி விதிப்பு முறை, அவங்களால தலையெடுத்து மேல வர முடியல. டேரிஃப் எங்களுக்கு குறைச்சு கொடுங்கன்னு ஒரு அப்பீல் விட்டாங்க, அவ்வளவுதான். அந்த அப்பீல நீங்க புதிய அமைச்சர் கன்சிடர் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க ஒரு 1000க்கும் அதிகமான ஆட்கள் எனக்கு தெரியும்னு. அப்ப நீங்க டேரிஃபை குறைங்க. இந்த வருஷம் டேரிஃப் இல்லைன்ற மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கீங்க, நல்லது. ஆனால் ஒன்றிய அரசினுடைய கொள்கையால் மூடப்படுகின்ற எம்எஸ்எம்இனுடைய அந்த தொழில்துறை சப்ஜெக்டுக்கு வெறும் டேரிஃப் தான் காரணம் என்று நீங்கள் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யாதீங்க. எம்எஸ்எம்இ நடிந்து போனதுக்கான காரணம் கடந்த 6 வருஷமாக திருப்பூர் கீழே போனதுக்கான காரணம், திருப்பூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஆட்களினுடைய குரலை கேட்டாலே உங்களுக்கு புரியும். ஆகவே நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல அதிகபட்சமான செலவு மின்சார வாரியம் செய்ததில் சரி செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நீங்கள் ஆட்களை வேலைக்கு எடுத்திருப்பதில் எங்களுக்கு பாராட்டுகள் மட்டுமே. மற்ற ஆட்களின் கருத்தையும் கேட்டுக்கொண்டு இப்போ வேகமாக செயல்படுகின்ற இந்த பழுது தீர்க்கும் அந்த ஏற்பாடு என்பது நிரந்தர ஏற்பாடாக இருந்தால் மட்டுமே மின்வெட்டை சரி செய்ய முடியும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வருவாயை அதிகப்படுத்துவதில் போன ஆட்சி அலட்சியமாக இருந்ததுன்னு உங்க வெள்ளை அறிக்கையில வரல. இந்த நீங்க பார்க்கும்போது இங்க வருமானம் நிறைய வருகிறது. எல்லாம் இருந்தும் யார் பலனடைந்தார்கள்? நாம எல்லாருமே நஷ்டத்தில் இருந்தோமேன்னு சொன்னோம். நாம நஷ்டத்தில் இருந்ததுக்கான காரணம் அவர்களின் கொள்கை அடிப்படையை மட்டுமல்ல, எந்த பிரச்சனையில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற்றத்தை அடைய வேண்டுமோ அது மின்சார வாரியத்தினுடைய அந்த நிர்வாக அமைப்பு செய்யவில்லை. இப்ப உங்க புதிய ஆட்சியில அதை செய்ய வைங்க. செய்ய வைப்பதன் மூலம் ஒரு முன்னேற்றத்தை நம்ம அடைய முடியுமான்னு பார்க்கலாம். மின் சந்தாதாரராகிய எனக்கு ஸ்லாப் சிஸ்டத்துல நீங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 2 முறை தான் நாங்க உயர்த்தி இருக்கோம்னு சொன்னீங்க. இந்த 2 முறை உயர்த்தினதுலே வாங்கும் சக்தியில இருக்கக்கூடிய மக்களுக்கு சம்பளம் ஏறினாதான் இதை பேர் பண்ண முடியும். அவனுக்கு சம்பளம் 10 வருஷமா ஏறல. நீங்க 5 வருஷத்துல 2 சமாச்சாரம்னு சொல்றீங்க. அப்போ வாங்கி பயனடைவனுடைய மனநிலை, நீங்கள் உயர்த்துகின்ற மனநிலை, வெறும் நிர்வாகத்தை லாபமா கொண்டு வர்றது என்ற இந்த குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்காம 5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தாதாரர்களின் நிரந்தரமாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மின் உபயோகத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய இலவச மின்சார சமாச்சாரங்களையோ எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய சில சலுகை திட்டங்களையோ பறித்துவிட்டு வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று திட்டமிடாதீர்கள். அப்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய ஐஏஎஸ் உங்க பக்கத்துல இருப்பாங்க. அதிகபட்சமான மக்கள் மனநிறைவோடு இருக்க ஆலோசியுங்கள். சந்தாதாரர்களுக்கு அது நன்மையாக முடியும். மின்சார ஊழியர்களை அதிகமாக உருவாக்குங்கள். எல்லா சங்கங்களும் உங்களை பாராட்டும். போன ஆட்சியில குற்றங்கள் சிபிஐ மூலமாக இருக்கிறது என்ற மனநிலையில பார்க்காம எல்லா விஷயத்திலையும் புதிய முறையை நீங்கள் கையாளுங்கள், வெளிப்படைத்தன்மையை கையாளுங்கள், மின்சார வாரியத்தை மேல கொண்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து அதை பாராட்டுவோம். ஆனால் அதில் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுவது யாருக்கு பலனளிக்கும் என்று சொன்னால், இந்த ஓட்டைக்குள் பயணிக்கின்ற ஊழல் பெருச்சாளிகளுக்கு அது பயனளிக்கும். அதற்கேற்ற வகையில் உங்கள் வாசகங்கள் அந்த வெள்ளை அறிக்கை அறிவிக்கும் போது இருந்தது. அது ஆரோக்கியமானதல்ல. எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்ற அறிக்கையாக உங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் இப்படி நாங்கள் செயல்பட்டு ஒரு முன்னேற்றத்தை உறுதி செய்வோம் என்ற வகையிலாவது உங்களுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பணியாளர்கள் குறைவு, அதனால மின் வாரியத்தில் பல்வேறு பணிகள் செய்ய முடியல அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆனால் கடந்த ஆட்சியில் இதே பணியாளர்களை வைத்து மின்வெட்டு இல்லாமல் அவங்க நிர்வாகம் கரெக்டாக செஞ்சாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நிர்வாகத்தில் தான் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் பணி நியமனம் வழங்கினதையும் வரவேற்கிறீங்க. மேலும் பணி நியமனங்கள் செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் சொல்லுறதையும் வரவேற்கிறீங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. இது யாருக்கு வெற்றி? இன்னமும் அந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு வெற்றி இது? கூட்டணி கட்சிகளே தவகவுடன் கூட்டணி வைத்திருக்கிற, அதாவது தேர்தலுக்கு பின்பு கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சிகளை இது முதல்வர் செயல் சரியில்லை,
தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க, திருமாவளவன் உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு சட்டசபையினுடைய விஜய் பதில் உரை அதிகபட்சமான ஆட்களால் பார்க்கப்பட்ட ஒரு பதில் உரை. எந்த ஒரு முதலமைச்சர் பதில் அளிக்கின்ற போதும் அந்த பதில் அளிப்பதில் நாம கேட்ட 10 கேள்வியில ஒரு 7 கேள்விக்கு பதில் இருக்கும். ஒரு 3 கேள்வி நாங்கள் விசாரித்து தகவல் தருகிறோம் என்ற மாதிரி இருக்கும். அப்போ கேள்வி கேட்டவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சட்டசபையில் நம்ம பங்கேற்றோம் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் தமிழ்நாடு சட்டசபை வரலாற்றிலேயே இதுவரை நாம் கேட்ட கேள்விக்கு அவரிடம் பதில் கொடுக்கிறதா என்றால் கிட்டத்தட்ட அவர் நோட்ஸ் எடுத்துட்டாருன்னு சொன்னா, நீங்க கேட்குற கேள்விக்கு அது சப்ஜெக்டுக்கான எனக்கு இன்புட் எனக்கு என்ன இருக்குதோ அதை நான் உங்களுக்கு சொன்னா தானே அது உங்க காதுக்கு அது விழும். அதுதானே சட்ட நம்ம 2 பேருடைய உரையாடலே முக்கியம். தமிழ்நாடு சட்டசபையில் நீங்க பேசும்போது அவர் எதிர்கட்சி தலைவர் உங்கள் மீது இந்த அரசு நாம என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையும், இன்னென்ன இடங்களில் இப்படிப்பட்ட நடவுகள் நடந்திருக்கிறதே, இதற்கு என்ன பதில் என்றும் கேட்டிருக்கிறாங்க. இது எதிர்கட்சி தலைவருடைய பணி. அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். நெஞ்சுர போனா ஆதவன் தீட்சன்யா என்கின்ற எங்கள் எழுத்தாளருடைய அந்த பதிவையும் சேர்த்து பேசினார். நீங்க உச்சத்துல இருந்த ஒரு நடிகர், உச்சத்துல இருந்து நீங்க அப்படி வந்து கடைசியில போய் பியூஷ் கேரியர்ல போய் நின்ட்டீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்த உடனே பியூஷ் கேரியர் தான் மக்கள் கொதிப்புக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. அவர் கேட்ட கேள்வியில நிறைய விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு சொன்னா இது ஒரு சட்டசபை பதில் உரை மாதிரி ஆயிடும். ஒரு 3 சப்ஜெக்டை நீங்க வாசகர்கள் கவனிச்சீங்கன்னு சொன்னா, தாவேகா நிர்வாகிகளால் தமிழ்நாட்டில் நீங்க இப்ப ஆட்சிக்கு வந்து 40 நாள்ல அதிகபட்சமான குற்றச்சாட்டுக்கள் வந்திருக்கின்றனவா இல்லையா? அவரு எஃப்ஐஆர் நம்பர் மட்டும்தான் தரல. எஃப்ஐஆர் நம்பரை தவிர மீதி எல்லாம் கொடுத்துட்டார், இன்க்ளூடிங் த நேம் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ உட்பட. உங்க பாதிக்கப்பட்ட பெண் தாவேகா, குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவனுடைய ஒரு நட்பு வட்டம். குறைந்தபட்சம் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், இது போல நடவடிக்கை தொடர்ந்து எடுப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட பதில் வந்திருந்ததுன்னா அது ஆரோக்கியமான முதலமைச்சரின் பதில் உரை. நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல, பஞ்ச் டயலாக் மாதிரி, தொட்டவனையும் விடமாட்டேன், தொட இருக்கிறவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது சினிமாவுக்கு ஓகே, கால் ஷீட்டுக்கு ஓகே. நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா தானே சரியா இருக்க முடியும். ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற கேள்விக்கு பதிலே இல்லையே. இது வெறும் பாலியல் குற்றச்சாட்டு சமாச்சாரம் மட்டும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் உரைக்க வேண்டிய பல விஷயங்களுக்கு பதில் அளிக்காமல் அதை அப்படியே மூடி மறைத்து வெளியேறியது எதிர்பார்த்த விவரங்களை சொல்லவில்லையே என்ற ஆதங்கம் பெரும்பான்மையான மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நான் சொல்லலை, இது பத்திரிகையாளர் மணி உட்பட, உங்களுக்கு அடிக்கடி சப்போர்ட் பண்ற மணி உட்பட எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய கேள்வியை கேட்டல, நீங்க நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும்னா சொல்லியிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு கோவிலுக்கான கான்ட்ராக்ட் சம்பந்தமா சொல்றாரு. அது அந்த ஊர்ல உள்ள கமிஷனரு அந்த முனிசிபாலிட்டி மூலமா போட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு கார் பார்க்கிங் கட்டப்படுகிறது, ப்ரொசீஜர் தானே. அந்த கமிஷனர் வேற எங்கேயும் போகல, இப்ப சட்டசபை வளாகத்துல உங்க பக்கத்துல ப்ரமோஷன்ல உட்கார்ந்துருக்காரு. நீ அவர்கிட்ட கேட்டு இதை பில்லப் பண்ணிருக்கணும். அது ஏதோ நாம திட்டமிட்டு தேவையில்லாத ஒரு 10 கோடி ரூபாயை அங்க செயல் செய்ததா வந்திருக்கு. இன்னொன்னு, அறநிலையத்துறை மூலமாக வருகின்ற வருமானம் எப்படி செலவிடப்பட வேண்டும் என்ற சப்ஜெக்டுக்கு பதில். ஆனால் கோயில் பணம் கோயில்களுக்கு மட்டுமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் கோயிலில் இருக்கக்கூடிய பணத்தை கோயிலுக்கு செலவு பண்ணலன்னு அர்த்தமா, இல்ல வந்தவன் பூரா அதை எடுத்துட்டு வெளியே போயிட்டான்னு அர்த்தமா? மூணாவதா ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, கோயில் நிர்வாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பழனி அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மூலமாக பலனடைந்த பழனி மக்களை, இளைஞர்களை கேட்டு பாருங்க. அப்போ பஞ்சு டயலாக் பேசி
நிஜத்தை மாற்றுகின்ற வல்லமை இவர்களிடம் இருக்கிறது. ஏன்னா பதில் சொல்றது யாரும் காதில் கேட்கறது இல்லைல்ல. அப்போ இப்ப இந்த அறநிலையத்துறை சொன்ன இந்த 2 சப்ஜெக்டுமே மோசமான சப்ஜெக்ட், மக்களை திசை திருப்பும் சப்ஜெக்ட். உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நான் இப்போ ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. அதிகபட்சமான தள்ளுபடி விவசாயிகளுக்கு எந்த பகுதியில் எவ்வளவு சதவிகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது? இந்த பர்டிகுலர்ஸ் எதிர்கட்சி தலைவர்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கணும்ல. அதுக்கு தானே பெரிய கேங் வச்சிருக்கோம், நிர்வாக அமைப்பு. அவர்கள் இதுல முதல்ல அறிவிச்ச தள்ளுபடி மூலமாக எவ்வளவு பேருக்கு, 2வது நீங்க கூட்டுறவு கடன் வங்கியில சில போராட்டங்கள்லாம் நடந்த பிறகு கொடுத்திருக்கிறது எவ்வளவு பேருக்கு? அதுலயே பதில் உரையில முதல்வர் என்ன சொல்றாரு, சில கட்சிகளின் தூண்டுதலால் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டம் விவசாய சங்க போராட்டம், அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துற போராட்டம். நீ சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல எங்களுக்கு பலனில்லை என்று அவர்கள் அறிவித்தார்கள். அவங்க அறிவித்து பல இடங்கள்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சுதான் நீங்க 2வது அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனா 1+2 2மே விவரங்கள் சொல்லப்படணுமா இல்லையா? சொல்லல. அப்புறம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய மாமன் சீர், இந்த மாமன் சீர் மூலமா நீங்க காசு கொடுப்பீங்கன்னு உட்கார்ந்துருக்கிறான். ஏற்கனவே 200 யூனிட்டுக்கு நீங்க ஒரு சின்ன திருத்தம் செஞ்சீங்க, பாதி பேர் அழுதுகிட்டு இருக்கான். ஏற்கனவே கொடுத்த தமிழக அரசினுடைய 100 யூனிட், அந்த 100 யூனிட் இல்லாம நீங்க 200 யூனிட்னு யோசிச்சாமா, அல்லது எல்லா 200 யூனிட்டுக்கும் கிடைக்குமான்னு கேட்டா அதுல அதிகபட்சமான ஆட்களுக்கு அந்த அந்த யூனிட்டுக்கே வரமாட்டான். ஆனா நீங்க அறிவிச்சிருக்கீங்க இவங்க தான் பயனாளிகள்னு. இப்ப நீங்க மாமன் சீர் முத்தட்ல நீங்க என்ன ஆகி போச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான். எத்தனை லட்சம் பேர் பிறப்பாங்கன்ற பர்டிகுலர்ஸ் உங்ககிட்ட இருக்கா? எதிர்கட்சி தலைவர் வச்சிருக்காரு, நான் வச்சிருக்கிறேன். 47,86,315 பேர் கடந்த ஆண்டு மட்டுமே அந்த குழந்தை பெற்றவர்கள் அரசு. இதுல இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க மாமன் சீர் செய்யறதுக்கு நிதி எங்கிருந்து எடுத்து வருவீங்க? நீங்க சொல்லியிருக்கக்கூடியது 376 கோடி. விவசாயிகளுக்கு நீங்கள் 2 தவணையையும் சேர்ந்து தள்ளுபடி பண்ணா எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 125 கோடி. எது மக்கள் சார்ந்தது, எது வளர்ச்சி சார்ந்தது, எது வெளிப்படைத்தன்மையோட உள்ளது? நாங்கள் மற்ற அரசு போல கிடையாது, வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறோம். அப்படின்னா இதை எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க? எதுல இருந்து வாங்க போறீங்க? பழசுல இது நடக்காம போனதுக்கான காரணம் என்ன? அறிவிக்கும் போது தேர்தல் அறிக்கையில சொன்ன சப்ஜெக்டும் இப்போ அதை அமலாக்கும் போது அதுல ஒரு திருத்தத்தோட வரும்போது மக்கள் மனதிலிருந்து நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். அவன் ஆவலோடு எதிர்பார்த்தது எல்லா கல்யாணம் முடிஞ்சு ஆட்களுக்கும் கிடைக்குன்னு உட்கார்ந்துருக்கிறான். அப்ப அவனுடைய சப்ஜெக்டுக்கு ஏற்றாற்போல் உங்கள் திட்டம் அமைய வேண்டும், உங்கள் நிர்வாக அமைப்பு அதை நோக்கி கொண்டு வர வேண்டும். இதையெல்லாம் நீங்க பதிலா சொல்லணும். அதே மாதிரி சபாநாயகர் ஒரு சார்புடைய, அப்பாவு அவர்களுடைய அந்த குரல் கம்பீரமாக இருந்தாலும் கூட ஒரு சார்புடைய நடவடிக்கைகள் அவரிடம் அதிகமாக வராது. ஆனால் இந்த சபாநாயகர் என்ன சொல்றாரு, எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கல்வி அமைச்சரை பேச சொல்றது. கல்வி அமைச்சர் பேசும்போது இவங்க வெளிநடப்பு செய்துட்டார்கள் என்று மோடிக்கு ஆதரவான அல்லது விஜய்க்கு ஆதரவான மீடியாக்கள் பிரச்சாரம் பண்ணுது. இது சரியா? இந்த சப்ஜெக்டை சரியா கொண்டு போவதற்கு உங்ககிட்ட நிர்வாக அமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு ஆக்ஷன் காட்டுறதன் மூலமாக மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிக்க மாட்டீங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு விவரங்களோடு பதில் சொன்னால் மட்டுமே அது உங்களுக்கு பலன் அளிக்கும். நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி இது யாருக்கு லாபம்? லாபணி கச்சேரி. நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் அண்ணாவை நீங்க மதிக்கிறீங்க, பெரியாரை நீங்க மதிக்கிறீங்க, கலைஞரை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஸ்டாலின் அவருடைய அனுபவத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். அப்பாவை காணோம்னு நீங்க சொல்ல போய் அவங்க லாபணி செய்ய அது தனிநபர் லாபணி கச்சேரி மாதிரி ஆகிப்போச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எந்த சப்ஜெக்டையும் மறந்துட்டு இதை மக்கள் பேசுவாங்க, அது நமக்கு லாபம் நினைக்கிறீங்க. இது ஒன் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் பை கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. மக்களை அவனை பாதிக்கின்ற விஷயங்களுக்கு தயார் செய்யாமல் அவனை மேல்பூச்சாக பயன்படுத்துகின்ற நாடக நடிகர்களாக நாம் இருக்கக்கூடாது. அந்த வகையில்
இந்த விவரமான பதிலளிப்பு என்பது விவரங்களோடான பதிலளிப்பு இல்லை. உங்களுக்கு இடையே நடக்கின்ற லாவணி கச்சேரியாக இது இருக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற சட்டசபையாக இது இருக்க வேண்டும். அடுத்த முறை கூடி பதிலளிக்கும் போது விவரங்களோடு பதிலளித்து நல்ல பெயர் எடுப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகளை அவர்கள் தீர்மானிக்கட்டும். ஆனால் ஆளும் கட்சி நிதானமாக பொறுமையாக அந்த திசையை நோக்கி சென்றால் மட்டுமே தமிழ்நாடு சட்டசபையினுடைய பெருமை உயரும். இல்லை என்றால் வடக்கு மாநிலங்கள்ல அங்க நடக்கக்கூடிய மோசமான நடவடிக்கைகளுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டை பேசி விடுவார்கள். ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய நேரம் இது. கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.